ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 40வது ஸ்லோகம். அக்ஞஹாச்ச அஸ்ரத்ததானாஹாச்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனः. அக்ஞஹாச்ச அஸ்ரத்ததானாஹாச்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அக்ஞஹாச்ச ஞானமில்லாதவன், ரொம்ப நம்மளுடைய சம்பிரதாயத்து விஷயங்களையோ என்ன எப்படி யோகம் செய்யணும், அன்றாட வாழ்வியல் முறைகளில் எப்படி தெளிவாக இருக்கணும் அப்படின்ற சாதாரண விஷயங்களில் கூட ஞானமில்லாதவனும், அஸ்ரத்ததானாக ஸ்ரத்தை இல்லாதவன், எந்த வேலையும் ஒரு உள்ளுணர்வோட, அதாவது மனம் ஈடுபாட்டோட அவசியம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஸ்ரத்தை இல்ல, அதுபோல மனதை வளர்த்து கொள்ளாமல் ஸ்ரத்தை இல்லாதவனும், சம்சயாத்மா எல்லாவற்றிலும் சந்தேக சித்தம் உடையவனாகும். எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை இல்லை, எல்லாம் சம்சயம். சம்சயம்னு சொன்ன டவுட்டு, எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகத்துக்கு எடுக்கக்கூடிய சித்தம் உடையவனும். வினஷ்யதி அப்படி இருக்கிறவன் என்ன ஆகிறான்னு கேட்டால் நாசம் அடைகிறான். ஏன்னா எதுலேயும் ஒரு தெளிவான ஒரு முயற்சி இல்லை. தெளிவான ஒரு முயற்சி இல்லைன்னா அந்த வேலைகளை உள்கருத்தோடு புரிஞ்சுட்டு செய்யறதுக்கு ஈடுபாடு இல்லை. அப்படி உள்கருத்தோடு புரிஞ்சு ஈடுபாடு இல்லாத செய்யும்பொழுது அதில் ஸ்ரத்த குறையிறது. ஸ்ரத்த குறைச்சா அந்த வேலையில் என்ன இருக்கும்? ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாதனால அது கிடைக்கக்கூடிய பயன் இருக்கே அது கிட்டாமற் போகும். அதனால சம்சயாத்மனஹா சம்சய சித்தம் உடையவனுக்கு அயம் லோகஹா இந்த உலகத்திலும் இல்லை, என்ன எந்த விதமான சுக சௌரியங்கள் இல்லை. ந பரஹா வேறு உலகம் இல்லை. ந சுகம் சுகமும் இல்லை. அதாவது சந்தேகம் உடைத்து என்ன ஈடுபாடு குறைவாக உள்ளவர்கள் செய்யும் செயல்களுக்கு என்ன ஒரு விதமான பலனும் இல்லை. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் நாஸ்தி இந்த உலகமும் இல்லை, வேறு உலகமும் இல்லை. ந ச சுகம் சுகமும் இல்லை, அதாவது வேறு உலகம் இல்லை. இது மாதிரி சொல்லும் பொழுது பெருமாள் என்ன சொல்கிறாரு கேட்டால் சம்சயாத்மா அப்படின்ற அந்த வார்த்தைக்கே நிறைய பெரிய அளவில் பொருள் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பர்சுவேசிவாக செய்யணும். இந்த வழியில் போகிறோம், இந்த வழியில் போனால் இதெல்லாம் கிடைக்கும், இத்தனை முயற்சி செய்யணும், இந்த முயற்சி செய்கிறது விடாமல் இருக்கணும், தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்யணும். இப்போ முதல்ல ஆரம்பிக்கச்சே 15 நிமிஷம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த 15 நிமிஷம் ஓவர் த பீரியட் என்ன ஆகணும்? 15, 18, 22, 30, 42 அப்படின்னு துளி நிமிஷங்களாக கூட்டி நிறைய நேரம் செய்யறதுக்கு நம்மளை பழகிக்கணும். அது இல்லாமல் ராதர் இன்ஸ்டட் என்ன பண்ணுறோம்? 15, 12, 8, 3, 0 அப்புறம் மைனஸு, அப்புறம் ஐயா அதெல்லாம் யார் செய்வா அப்படின்னு எல்லாத்துலேயும் நம்ம ஒதுங்கிடுறோம். என்ன சொன்னால் தன்னுடைய ஈடுபாட்டை குறைச்சிக்கிறோம்னு சொன்னால் அந்த செயல்பாடு அது ஒரு யோகா எக்ஸசைஸாக இருந்தாலும் வராது, வேறு எதான மந்திரங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் அதில் வரத்துக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த ஈடுபாடு என்கிறத வளர்த்து கொண்டோம்னு சொன்னால் தொடர்ந்து அது மேலும் மேலும் வளரும். அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 15 நிமிஷத்தில் ஆரம்பித்த ஒரு பயிற்சி முறை ஓவர் த பீரியட் ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு அதில் ஒரு மாஸ்டரிட்டி, அது வேலையே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதில் நம்ம சிறப்பாக செய்வோம், அதில் ஒழுங்குமுறைகளை அனுசரிப்போம்னு ஆகிடும். அது என்ன அது இது சம்சயாத்மா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு. ஆனால் இதில் எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த சம்சயமாக இருக்கிறவன் இந்த கோவிலுக்கு போகலாமா, இது சரி இங்கே ஒன்றும் நடக்கவே இல்லை, சரி வேற ஒரு கோவிலுக்கு போகலாமா, அங்கேருந்து இன்னொரு வழிக்கு போகலாமா, இவாளெலாம் சொல்கிறது எதுவுமே சரியாக நடக்கலை, வேற ஒரு இடத்துல போய் வேறு மாதிரி பார்க்கலாமா, இன்னொருத்தர் யாரான்னு சொன்னால் எல்லாம் கிடைக்குமான்னு சொன்னால் அதெல்லாம் வாஸ்தவம் தான். அப்படி ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ், அதானே போயிட்டே இருக்க முடியாது.
ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதோன்னு சொன்னால் முதல்ல சொன்னோமே பர்சுவேஷிவ், தொடர்ந்து அந்த வேலையை செய்யணும். பர்சீவரேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் அது முடிகிற வரைக்கும். சில சமயத்தில் 3 நாளில் முடியும், சில சமயம் 30 நாள் அடையும். 30 நாள் ஆனால் கூட சில நேரத்தில் 3 மாதம் ஆனால் கூட அது இப்போ தான் இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் போல் அப்படின்னா அது இன்னும் இட் வில் டேக் சம் மோர் டைம் அப்படி ஆகும். அதனால் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒருத்தன் போகிறான், ஒரு நிலத்தில் பயிர் பண்ணுறான், அதில் நிறைய நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் பயிரை நம்ம தொடர்ந்து செய்து அப்போ தான் விளைச்சலை நம்ம ஏற்ற முடியும். ஒரு தென்னை மரம் இருக்குது, அதுக்கு பயிர் பண்ணணும் அப்படின்னா தென்னை மரத்துக்கு அடியில் வேர்கிட்டே அது உரம் போட வேண்டாம். அதனோட மட்டையெல்லாம் எவ்வளோ தூரம் நீட்டின்னு இருக்கோ அந்த நிழலை பார்த்து பகல் நேரத்தில் சூரியன் வரும்போது அந்த தென்னை மரத்தோட நிழல் எவ்வளோ தூரம் எந்த ரேடியஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு அடி பள்ளம் வெட்டி அந்த ஓரமாக அந்த மட்டையோட நிழல் முடிகிற இருக்கும் அதில் என்ன பண்ணணும், உரம் போட்டுடணும். அதுக்கப்புறம் அதில் கீழே இருக்கிற தென்னை மரத்துலேருந்து விழுற மட்டை குச்சி, அதில் அந்த தென்னை மரத்துலேருந்து விழக்கூடிய பூ, அதில் இருக்கிற அந்த தென்னை ஆடைன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஜலடை மாதிரி பிரித்து பார்க்குற மாதிரி அந்த அது எல்லாத்தையும் ஓலை இப்பெல்லாம் அதிலே போட்டு அதுலேருந்து ஜலத்தை அதிலே குத்தி அதிலே அந்த உரத்தையும் போட்டோமான சூப்பரான ஒரு ஈல்டு கிடைக்கும். இது ஏற்கனவே 25 காய் காய்ச்சுன்றதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் 200லேருந்து 300 காய் காய்க்கிற வரைக்கும் அதனோட வீரியம் வலுவா அதிகரிக்கும். ஏன்னா அதுலேருந்து கிடைக்கிற அந்த மட்டை தென்னை பாலை அந்த தென்னை ஆடை அதெல்லாம் பூமியிலேருந்து கிடைச்சது திருப்பியும் பூமியிலே கொடுத்துடணும். இது என்ன, தொடர்ந்து ஒரு வேலையை செய்யணும். ஒரு வருஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம், 30 காய் காய்ச்சின்னு இருந்ததை ஒரு என்ன பண்ணிடலாம் 200 ஆரம்பிக்கலாம். ஒரு வருஷத்தில் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு மரம் 300 காய் காய்க்கும். அதுபோல் ஆக்க முடியும். அப்படின்னா என்ன செய்ய, இதை தொடர்ந்து அதை செய்யணும். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சந்தேக புத்தியை வளர்த்துக்காமல் அது என்ன நிலையான எண்ண ஓட்டத்தோடு அதை செய்யணும். இதில் இன்னொரு உதாரணம் கூட செய்யலாம். ஒருத்தன் ஒரு கிணறு வெட்டுறதுக்கு போகிறான், அந்த ஒரு தேங்காயை வச்சு பார்க்குறான், தன்னுடைய கையை திருப்பி பார்க்குறான், இந்த இடத்துல ஜலம் கிடைக்கும்னு சொல்கிறான். சில நேரத்தில் 20 அடி ஆழத்திலே ஜலம் கிடைக்கும், சில நேரத்தில் 30 அடி ஆழம் ஆனாலும் ஜலம் கிடைக்காது. அப்போ தான் கண்ணில் அப்படி தெரியுமா இருக்கும். அதுக்காக அந்த 20 அடி ஆழம் கண்டத்தை விட்டுடுறான். இன்னொரு இடத்துக்கு போய் 10 அடியில் விட்டு பார்க்குறான், ஒன்றும் வரல. இன்னொரு இடத்துல போய் பார்க்குறான், மறுபடியும் தோண்டி பார்க்குறான், 30 அடி ஆனாலும் வரல. அப்போ என்ன செய்யணும், கிணறே வெட்ட வேண்டாம் போலுக்கு, இந்த ஏரியாவில் கிணறே எடுத்தாலே ஜலம் வராது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியை விட்டுட்டு போகிறத காட்டிலும் அப்படி தான் விட்டுட்டு போயிடுவான் அந்த சம்சயமான சித்தமுடையவர்கள். அது இல்லாமல் தொடர்ந்து ஒரே இடத்துல அந்த 30, 20, 10 அப்படின்றத 30, 10, 40 அடி ஆழம் ஒரே இடத்துல தோண்டினா நிச்சயமாக என்ன இருக்கும், ஜெயம் என்பது நம்ம கையில் இருக்கு. ஏன்னா 40 அடி ஆழத்தில் அந்த ஏரியாவில் அவ்வளோ ஆழத்தில் ஜலம் கிடைக்கும்னா அது ரொம்ப சிறப்பு. அது அந்த பூமியோட வாகு, அங்கே தான் நல்ல ஜலம் கிடைக்கும். அதுபோல் கடைசியில் வெறுப்போட கிணறு வெட்டத்தையே விட்டுட்டோமான நம்மளுக்கு முயற்சி பலித்தமே ஆகாது. ஆனால் திட நம்பிக்கையோட தொடர்ந்து 10 அடி ஆழத்தோட தோண்டினவன் அதை மேலும் 30, 40 அடியாக அதை பண்ணும்போது அது என்ன பண்ணோம், சந்தேகம் கொள்ளாமல் ஒரே வஸ்துவில் மீது உள்ள உறுதியான நம்பிக்கை வைத்து என்ன பண்ணோம், அந்த தொழிலை தொடர்ந்து செய்யும்பொழுது ஜெயம் என்பது ஜெயம் உண்டாவதற்கு தடையே இல்லை. ஜெயம் என்பது நம் வசம். அதனால் என்ன பண்ணோம், மனம் ஒருமித்து செய்ய வேண்டும். மனம் ஒருமைப்பாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எந்த இடத்துலையும் என்ன இருக்கும், வராது அப்படின்ற எதிர்மறையான யோசனையை கைவிட்டு கிடைக்கும் என்ற திடசித்தத்துடன் தொடர்ந்து அந்த வேலையை செய்யும் பொழுது ஜெயம் என்பது நம் வசம். வெற்றி என்பது வெகு அருகாமையில் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு விஷயத்தையும் எதில் நம்ம நுழைஞ்சு செய்கிறோமோ அதில் நம்ம தொடர்ந்து நம்மளோட முயற்சியை விடாமல் செய்யணும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.